ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மொய் வைக்கிற மாதிரி நீ எனக்கு வச்ச நான் உனக்கு ரிட்டன் வைப்பேன் அப்படின்னு இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு வந்தேன். 2 பேருக்குள்ளே ஒரே சண்டை. எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அவள் வைக்கல, அதனால் நான் அவளுக்கு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் புரிஞ்சு நான் யாருக்குமே வைக்கிறது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே துவைச்ச துணியெல்லாம் மழையில் நனைஞ்சது தான் மிச்சம். நம்மளோட பாலிசி எல்லாம் நோ கமிட்மெண்ட் நோ டிசப்பாயின்மெண்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு. எதையுமே யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்குறது இல்லை. நம்ம வேலை உண்டு நாம் உண்டுன்னு போயிட்டுருக்குறது. இன்றைக்கி அரை மணி நேரம் சமையல் தான். டைம் ஆயிடுச்சு. வேகமாக சமைச்சு வச்சுட்டு குழந்தைங்கள கூப்பிட போகணும். வீட்டில் சேப்பங்கிழங்கு இருந்தது. அது குக்கரில் போட்டு ஒரு விசில் எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து கட் பண்ணி பொடியாக எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு திரும்ப வந்து தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இந்த காய் பேர் வந்து பர்வல். இது வந்து நான் இப்போ தான் செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் சரியாக செய்யலை. நிறைய சத்து இருக்குது. நம்ம ஊரில் இது பார்த்துருக்குனான்னு தெரியல. நான் வந்து பஞ்சாபில் இருக்கும்போது பின்னாடி வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கார்டன் போட்டிருந்தாங்க. பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த காயை பார்த்தாவே என்ன ஒரு மாதிரி பார்ப்பேன். நான் சமைக்கவே மாட்டேன். தூக்கி குப்பையில் தான் போட்டேன். ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு போட்டு அதை ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஜூஸியாக இருந்தது. சூடான சப்பாத்திக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.